ஸோ கரீமா பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு கைஸ். ஓகே கைஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. ஸோ டே 2 இன் துபாய். ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஹோட்டலுக்கு போக போகிறோம் எல்லாருமே. நேற்று அவ்வளோ பிரச்சனைகள்லாம் தாண்டி இன்றைக்கிலேருந்தா பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஹோட்டல் ஜிவாரா, வேர்ல்ட்ஸ் டாலஸ்டான ஒரு ஹோட்டலில் நம்ம கேபிஜியில் ஸ்டே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த பேக்கேஜில் இன்க்ளூடட் தான். சொன்ன மாதிரி கேபிஜி தான், இல்லை கேபிஜி. ஸோ இந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வெயில் ஆக்சுவலாக நம்ம ஊர் சென்னையில் வெயில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்குது. ரொம்ப இப்போதைக்கு அனல்லாம் தெரியல. அப்படியே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு கேப் ஒன்று போட்டேன். ஒரு நிமிஷம் தான் அது கீழே வரதுக்குள்ள அவரே கேன்சல் பண்ணிட்டு 13 தரம் ஃபைன் போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக பண்ணுறாங்க சில விஷயம்லாம். பட் அவங்களோட ரூல்ஸ் அது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த கரீமா அப்படின்ற ஏரியாவில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயின்னு இருக்கோம். இங்கிருந்து ஒரு 8 கிலோமீட்டருக்கு 560 ரூபாய் கேபில் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஹோட்டலில் தான் நெக்ஸ்ட்டு 4 டேஸ் எங்களுக்கு ஸ்டே. அந்த ஹோட்டல் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்டுட்டு காரில் உட்காந்து இந்த துபாயோட அந்த மெயின் டவுன் டவுன் சிட்டி வியூ உங்களுக்கு காட்டுறேன் போகிற வழியில். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. வெயிலானா கொடுத்த பில்டப் அளவுக்கு இப்போதைக்கு தெரியல. மேபி ரொம்ப நடந்தால் தெரியும் போல. எங்கே வாழைப்பழம் இருக்குன்னு சொன்னீங்க? இல்லை வாழைப்பழம் சாப்பிடலாம்னு சொன்னேன். எங்கெங்க இருக்கு கடை? ஹைலைட் என்னன்னா கைஸ், நிறைய ஃபோர்டு மஸ்டாங் ஏகப்பட்டது போடு. நம்ம ஊரில் டொயோட்டா வண்டி மாதிரி போகுது மஸ்டாங்குங்க. ரொம்ப காமனான வெஹிக்கல் போல மஸ்டாங்கும். டாட்ஜ் வண்டி நிறைய பார்த்தோம் நேற்று நாங்கள். இங்கே வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள். கிராஸ் பண்ணுறப்பெல்லாம் ப்ராப்பராக வழி விடுறாங்க. பயங்கரமாக இருக்குது கைஸ். இந்த சில பிராண்டில் என்ன பிராண்டுன்னே தெரியாத வண்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம துபாயில் இருக்குது. இட்ஸ் ரியலி நைஸ். இந்த ஏசி மிஷின் இல்லாத வீடே கிடையாது. வைஃபை ஆக்சுவலாக இங்கே கைண்ட் ஆஃப் சீப் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி ஸ்கூலாம் இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு நைட்டுக்கு. இப்போ தான் மெயினான இடத்துக்கு போகிறோம். இங்கே மேக்ஸிமம் டாக்ஸி போட்டாலே கேம்ரி தான் வருது, டொயோட்டா கேம்ரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வீடியோ எடுக்கும்போது பார்த்து எடுக்கணும், யாரையும் எடுக்காமல் பிரச்சனை ஆகிடும். நான் கைஸ் இங்கே பார்த்தீங்களா டாக்ஸியே டொயோட்டா கேம்ரி. இதெல்லாம் டொயோட்டா கேம்ரி டாக்ஸியே நமக்கு வேறு லெவலில். இங்கே பாருங்கள் கேம்ரி. ஃபஸ்ட் டைம் டொயோட்டா கேம்ரி ஏற போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ உள்ள காரில் ஏறியாச்சு. எல்லாருமே இருக்கும். ஆனால் ராஜேஷ் சொன்ன மாதிரி 4 பேர் போனால் ப்ராஃபிட் தான். ஹபிபி கம் டு துபாய். சிங்கிளாக போனால் எக்ஸ்பென்சிவ், 4 பேர் போனால் ஷேர் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்களா இது நிற்குது. ஃபோர்டில் புதுசாக வந்திருக்கு மாடலு. கேப் ஓட்டுற அண்ணா பைக்கர் போல் பைக் பொம்மைலாம் வச்சுருக்காப்புல. அதுதான் பார்த்தீங்கன்னா துபாய் ஃப்ரேமு. இதுக்குள்ளே ஆக்சுவலாக போவாங்களாம். இது இங்கே ஒரு பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இருக்குது. இப்போ என்ன ஆப்போசிட்டில் இவ்வளோ பெரிய வண்டி நிற்குது, லெக்ஸஸ் கைஸ். ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய பெரிய பில்டிங்லாம் பார்க்குறோம் கைஸ். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டவுன் டவுன் மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இது ஐ திங்க் அப்பார்ட்மெண்ட்ஸ் நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்க. அண்ட் இந்த பக்கம் திருப்பினா நமக்கு அந்த துபாய் ஃப்ரேம் இருக்குது பாருங்க. திஸ் இஸ் கால் துபாய் ஃப்ரேம் கைஸ். இப்போ தான் அந்த புர்ஜ் கலிஃபாவோட வியூவே நமக்கு தெரியுது. உங்களுக்கு 5Xல காட்டுறோம் பாருங்க. பாருங்க மங்கமாக இருக்குது கைஸ். கைஸ் எப்படி இருக்குது பாருங்க ஸ்கைலைன்லாம். இதுக்குள்ளே தான் எங்கள் ஹோட்டலே இருக்குது. உள்ளே ஆக்சுவலாக புக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேபிஜியில். அது ஆக்சுவலாக பெரிய நன்றி சொல்லணும் கைஸ். இங்கே தெரிந்து பார்த்தீங்களா, இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ஜிவாரா ஹோட்டலு. இதுதான் வேர்ல்ட்ஸ் டாலஸ்ட் ஹோட்டலும். இதுதான் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை தெரிந்து பார்த்தீங்களா, இங்கே பக்கத்துலேயே அப்படியே நமக்கு புர்ஜ் கலிஃபா இருக்குது கைஸ். இங்கே ஆக்சுவலாக எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்த இடமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்குது. துபாய் மியூசியமு, புர்ஜ் கலிஃபா எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. கிறிஸ்டல் அதான் சொல்லல, இந்த சோத்தை வளைச்சி நடு ரோட்ல போட்டே நாங்கள் சாப்பிடணும் ஒரு காமெடி வருமே. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனாக வச்சிருக்காங்க ரோட்லாம். தெரிதுங்களா, இங்கே இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் ஹோட்டலு. ஹோட்டல் ஜிவேரா. இதில் எத்தனாவது ஃப்ளோர் எங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ஹையஸ்ட் ஃப்ளோர் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ நானும் ஹரி ஒரு ரூமு, நானும் ராஜேஷ் ஒரு ரூமு, ஹரி ஒரு ரூமு. ப்ரோ எனக்கு எங்கெங்க டைம் கிடைச்சதோ அங்கெல்லாம் அப்படியே வியன்ல. ஹோட்டல் ஜிவேரா வந்தாச்சு. தங்க என்ட்ரி எங்களுக்கு. இதுதான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு. ஆனால் ஓகே, உள்ளே போனால் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பின்னாடி இருக்கிறவங்க ஃபோட்டோ பார்த்தா தான் நமக்கு துபாய் ஃபீலாக வருது. அண்ட் வெளியே ஆனால் இப்போலாம் வெளியே போய் சுற்ற முடியாது கைண்ட் ஆஃப்.
நீங்கள் ஒரு ஹைலைட் என்னன்னா, நீங்கள் கேப் வச்சிருக்கீங்க, ஐ மீன் கேப்ல போறீங்கன்னா ஒரு 4 பேர் போறீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட். ஒரு 500 ரூபாய் வச்சுனா கூட யூ கேன் ஷேர் த மணி. பட் நீங்கள் தனியாக கேப் எடுத்து போறீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ரூம் கொடுத்துட்டாங்க. என்னன்னா இப்போ 4 பேர் இருக்கும், 2 ரூமு. இது பார்த்தீங்கன்னா 36th ஃப்ளோரு. இன்னொரு ரூம் 18th ஃப்ளோரில் தராங்க. நம்ம இவ்வளோ தூரம் வந்து டாலஸ்ட் ஹோட்டலில் கொஞ்சம் டாலான அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டே பண்ணுற மாதிரி தான். ஸோ இப்போதைக்கு 4 பேர் ஒரு ரூமுக்கு போங்க. இன்னொரு ரூம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு ரூம்க்கே நாங்கள் கொடுத்து அனுப்புகிறோம்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தங்கத்தனமாக மின்னுது. கேங் அப்படியே நிற்கிறோம். மேலே 36வது ஃப்ளோருக்கு இப்போதைக்கு போக சொல்லியிருக்காங்க. நான் செக்இன் 3 மணிக்கு தானே. ரூம் ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன் அந்த பொம்பளை. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 200 தர்ஹம் டெபாசிட்டு. தட் மீன்ஸ் நம்ம ஊருக்கு காசுக்கு 4000 ரூபாய். ஒரு ரூமுக்கு 200. ஸோ 400 தர்ஹம் பே பண்ணிடுவோம். ரிட்டர்ன் போகும்போது எதுவும் உடைக்கலன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ட்ராவல் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்கு 60 தர்ஹம், அது ரிட்டர்ன் வராது. ஸோ தட்ஸ் ஆக்சுவலி ட்ராவல் டேக்ஸ். அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து தராங்க. ஓகே, ரிசப்ஷன். You request for the selfie? 0.5. No, we requested 30, 35. Side la. Our on பண்ணுவாரோம். சூப்பரா இருக்கு गाइस ரூம். இங்க பாருங்களா. இங்கே பத்துக்கலாம் ப்ரோ. ஸோ ஒரு ட்வின் பெட் गाइस. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கக்கூஸ், இங்கே ஒரு லிவிங் ரூமு, இது ஒரு ஆம்பியன்ஸு. இல்ல 2 இருக்கு தல உள்ள. கைஸ் இது திறந்தா ஒரு வியூ இருக்கும் பாருங்க. புர்ஜ் கலீஃபா. அட வெயில் அடிக்குதுங்க பாருங்க. இதெல்லாம் கனவு, இப்படிலாம் டோர் திறந்தா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா. ரூம்ல இருந்து பால்கனி ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தேன். மாலா வேற மாதிரி இருக்கு கைஸ், வேற மாதிரி. இப்படி பார்த்தாதான் பயமா இருக்கு. நீங்க பாருங்க, நான் பார்க்கல. கொஞ்சம் கால் அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. பரவாயில்லங்க, இவ்வளோ ஹைட்ல இருந்தெல்லாம் பார்க்குறேன் நான். பாருங்க எத்தனை லேன் பாருங்களேன் ரோடு. ஓய்யோ. ஓ ரூம் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. எங்களுக்கு ரூம் கொடுத்துட்டாங்க. 41st ஃப்ளோரில் இருக்கும். ஸோ ஆல்ரெடி ஒரு டீம் பார்த்தீங்கன்னா 2 பேர் 36th ஃப்ளோரில் இருக்காங்க. பட் தேங்க் காட் 41வது ஃப்ளோர் கொடுத்துருக்காங்க. பட் டைம் பார்த்தீங்கன்னா 5:30, 2:30 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 2:30, 3:30, 4:30, 5:30, 4 hours கழிச்சு தான் கீ வந்தது. அதில் ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா இல்லை மற்றவங்களுக்கும் நடக்குமான்னு தெரில. பாருங்க கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ இவ்வளோ இந்த லிஃப்ட்டில் பிடிச்சிட்டு வெளியே வரதே பெரிய விஷயம். 41வது ஃப்ளோருக்கு இப்போ கார்டு ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனக்கு வேற தொண்டை லைட்டாக கவுது, தொண்டை உள்ள வலிக்குது. என்னன்னு தெரியல சடனாக. வெளியே ஒரு வியூ போயிட்டு இருக்கு, காட்டுறேன் பாருங்க. ஐயோ இந்த வியூவை பாருங்க கைஸ். இந்த பக்கம் சன்செட் ஆகுது. இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா புர்ஜ் கலீஃபா, அந்த சிட்டி ஸ்கேப்போட வியூ வேற மாதிரி. என்ன சொல்ல, சடனாக தொண்டையில் ஏதோ குத்துது, ஆக்சுவலாக பேச முடியல. ஸோ மிச்சவங்க எல்லாருமே கீழே ரெடி ஆகிட்டு இருக்காங்க. நான் ரெடி ஆகிட்டேன். ஸோ காஸ்டியூம் பார்க்குறீங்களா? எஸ் ஷார்ட்ஸ் தான். தெரில என்னன்னு தெரியல, ஷார்ட்ஸ் போட்டால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. அன்றைக்கி வரும்போதே இதுதான் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸு. ஸோ என்னோட காஸ்டியூம் இன்னைக்கு இதுதான். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட் பூல் தெரியுதான்னு தெரில. ஓகே எப்படி காட்டுறது? பின்னாடி பார்த்தீங்கன்னா டெட் பூலோட பிரிண்ட்டு. அண்ட் இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா, இங்கே அந்த வியூவை பாருங்க. இந்த வியூவை பாருங்க கைஸ், வியூவை பாருங்க. டைம் லேப்ஸ் பாட்டுக்குன்னா போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு புர்ஜ் கலீஃபா ஒரு லைட் ஸ்டார்ட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஒரு 1 hour டைம் லேப்ஸ் போகுது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டின்னர் க்ரூஸ். எஸ் க்ரூஸ் ட்ரிப் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். அண்ட் எப்படி ப்ரோ துபாய்க்கு உங்களுக்கு வீசா கிடச்சிது அப்படின்னு கேட்பீங்க. நமக்கு துபாய் ஒருத்தர் வீசா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் ஆசில் ஃப்ரீயாக நடந்தது. வீசா டு ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் தான் பண்ணாங்க. அவங்க ஆக்சுவலாக ஒரு வீசா அரேஞ்ச் பண்ணுற ஒரு டீம். நீங்கள் ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஊருக்கு வீசா வேணும் அப்படின்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு வித்தின் அந்த ஒரு கண்ட்ரி நார்ம்ஸ் படி எத்தனை நாள் ஆகும். எனக்கு ஐ திங்க் ஒரு 2 daysலேயே வந்துருச்சு துபாய் வீசா. எல்லா கண்ட்ரீஸுமே அவங்க பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் செக் பண்ணோன்னா தாராளமாக போயிட்டு அவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த ஒரு ட்ரிப் பேக்கேஜில் இந்த டின்னர் க்ரூஸும் இன்க்ளூடட். இது நான் போனதில்லை. ஷிப்பில் கூட்டு போயிட்டு டின்னர் சம்திங் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 hours இதுவாக இருக்கும். ஸோ 6:30க்கு கீழே கேப் பிக் பண்ண போகிறாங்க. 4:30 டிலே ஆயிடுச்சுன்னா அசிங்கமாக கேட்பாங்க. ஸோ நான் கீழே போயிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஐ திங்க் ஓகே. நிறைய பேர் ஏன் 4K போடலன்னு கேட்டீங்க போன வீடியோ. ஸோ 4K போடாத ரீசன் என்னன்னா, டேட்டா இங்கே கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். வைஃபை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. டக்குன்னு அப்லோட் பண்ணணும்னு பண்ணேன். பட் ஐ வில் ட்ரை டு அப்லோட் இன் 4K நெக்ஸ்ட் வீடியோஸ்ல இருந்து. கிளம்பி வெளியே வந்துட்டோம் கைஸ். பயங்கர ஹியூமிடா இருக்கு. அந்த அளவுக்குலாம் பெருசா சூடுலாம் இல்லை. ஸோ நைட்ல அல்டிமேட்டா இருக்குல்ல. ஸோ டாக்ஸிலாம் வருது. இங்கே ஒரு ஆடி A8 இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் மாடல். ஸோ இதுதான் எங்களோட ஹோட்டல் ஸ்டே பண்ணி இருக்கிறது. இப்போ க்ரூஸ் அப்படின்னு போகிறோம். பசங்களாம் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான காஸ்டியூமில் வந்திருக்காங்க ஒருத்தரும்.
அண்ட் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே இருக்கும். க்ரூஸுக்கு கூப்பிட்டு போகிற வண்டி வந்துருச்சு. இதுதான் எங்களோட வண்டி. இங்க பாருங்க புர்ஜ் கலிஃபா. ஆமா சூப்பராக இருக்கு பாருங்க கைஸ். எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ்லாம். அண்ட் லைட்டு போட்டாங்க புர்ஜ் கலிஃபாவில். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நவம்பர் டிசம்பர்லாம் வந்தீங்கன்னா அந்த நியூ இயர் டைமில் செம்மையாக இருக்கும் செலிப்ரேஷன்லாம். நான் மெயினாக அந்த வாட்டர் ஃபவுண்டைன் பார்க்கணும். நாளைக்கு நைட்டு தான் போக போகிறோம் புர்ஜ் கலிஃபாக்கு. அடுத்த பிளானு ஆஸ்டன் மார்ட்டின் காட்டுற பாருங்க, முன்னாடி போது பாருங்க. போகலாம், அங்கேயே தான் நிற்கிறான். ஆஸ்டன் மார்ட்டின். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா துபாய் மெரினா கிட்ட வந்திருக்கோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல தான் இப்போ நாங்கள் ஷிப்பு க்ரூஸில் போக போகிறோம். க்ரூஸ் பேர் பார்த்தீங்கன்னா மோனாலிசா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பேர். எப்போவுமே ட்ரிப் வரும்போது நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா சாப்பிட மாட்டீங்க. அதே தான் நாங்களும் பண்ணுறோம். காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல. இந்த க்ரூஸில் தான் எங்களுக்கு டின்னர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. தொண்டை வேறு லைட்டாக இப்போ தான் கொஞ்சம் சரியாக இருக்குது. ஆனால் சொல்ல போனால் இப்போ சூடே இல்லை, லைட்டாக ஹியூமிடாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்த கார் இது. சூப்பர் கார் பெருசாக பார்க்கல கைஸ். இப்போ ஒரு ஆஸ்டன் மார்ட்டின் பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பார்க்கல. அது ஒன்றால் இந்த இடத்துல பார்த்து வீடியோ எடுக்கணும். நம்ம ஏடா கூடமாக எடுத்தோம்னா பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம். நைட் டைமில் எதுக்கிட்ட கூலிங் கிளாஸ்ன்னு கேட்பீங்க. கரெக்டாக தான், அதனால கைட்டு வச்சுட்டேன் நான். ஸ்கைலைன் பாருங்க கைஸ், பார்க்கறதுக்கு குஜாலாக இருக்குது கைஸ் துபாய். ஐ லவ் துபாய் கைஸ், ஐ லவ் துபாய். பட் ஐ லவ் மை இந்தியா. எந்த கண்ட்ரிக்கு போனாலும் நம்ம கண்ட்ரி விட்டு கொடுக்க கூடாது. ஸோ அதனால தலை என்ன பட்டன் பிரஸ் பண்ணி தான் போகணும்னு சொன்ன காலில். எந்த கண்ட்ரிக்கு வந்தாலும் நம்ம கண்ட்ரி விட்டு கொடுக்க கூடாது. இந்தியா இஸ் ஆல்வேஸ் இந்தியா. அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸ் அதோட ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபுட் ட்ரக் வச்சிருக்காங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த விளாக்ஸில் என்ன காட்ட முடியுமோ காட்டுறேன் கைஸ். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா நமக்கு இந்த ட்ராவல் விளாக்ஸ்லாம் கொஞ்சம் புதுசு. இங்கே பாருங்களேன், இதான் ஜேபிஆர். இங்கே இருந்தால் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸு, போர்ஷான வண்டிங்க, காருங்க எல்லாமே இருக்கும். அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் ஒரு அப்பார்ட்மெண்ட் என்ன ரேட்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆனால் நம்ம இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க துபாயில், அதுதான் ஹைலைட்டு. இப்போ நாங்கள் ஷிப்பில் ஒரு 3 hours போக போகிறோம்னு நினைக்கிறேன். க்ரூஸ் உள்ள கடலுக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவோம். அங்கே டின்னர் பார்பெக்யூலாம் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரூஸில் போகிறேன் நான். அதுவும் ஒரு நைட் டைமில். அண்ட் இன்றைக்கி ஆக்சுவலாக சாட்டர்டே வீக்கெண்டு. அந்த வீக்கெண்டுக்கான க்ரௌடு வரும்னு நினைக்கிறேன். துபாய் க்ரூஸ் கூப்பிட்டு போகிற ஏரியா நம்மளது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்கைலைனு. அப்படியே போட்ஸு, பின்னாடி பெரிய பெரிய பில்டிங்கு அப்படியே பார்த்தீங்கன்னா போவோம். இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. அண்ட் எல்லாமே போயிட்டு இருக்கிறோம் எங்களோட ஷிப்புக்கு. ஒரு 3 hours உள்ளே கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தேங்க் காட் ஆக்சுவலாக ரொம்ப வெயில் இல்லை. இதில் தான் போக போகிறோம். இப்போது நைட் டைமில் என்ன காட்டுறதுன்னு தெரியல, பெருசாக கிளாரிட்டியும் இருக்காது. ஸோ கைஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏற போகிறோம் மோனாலிசா, ஐ மீன் க்ரூஸு. இந்த க்ரூஸில் தான் போக போகிறோம். இதுவே எங்களுக்கு டின்னர்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் க்ரூஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி இருக்க போதுன்னு தெரியல. என்னோட காஸ்டியூம் காட்டுங்க ப்ரோ. ஸோ இதுக்கு சம்மந்தமே கிடையாது, நீங்கள் திட்டுவீங்க. பட் இதுதான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. நம்ம உள்ளே போகலாம் வாங்க. கைஸ் இது பார்க்குறதுக்கு ஏதோ சங்கீத ஹோட்டல் மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா க்ரூஸ். துபாயில் ஒரு கடல் மேலே பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்குது. இது மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம். அங்கங்கே காட்டுறேன். எவ்வளோ காட்டுவோன்னு தெரியாது. காட்டுற வரைக்கும் பாருங்க. என்ன காட்டுவீங்க? இது பாருங்க, சென்சார் பண்ணுறேன். நீங்கள் தப்பாக எடுத்துப்பீங்க. நான் சொல்கிறது க்ரூஸ். என்ன காட்டுவீங்கன்னு கேட்டால் க்ரூஸ் பில்டிங்ஸு கலர்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் காட்டுறேன். அழகாக இருக்குது. காட்டுவேன், கண்டிப்பாக காட்டுவேன். ஓகே எனக்கு காட்டுங்க ப்ரோ. காட்டுவோம் பில்டிங்க. கண்டிப்பாக காட்டுவோம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏர் கண்டிஷனு. நீங்கள் எல்லாமே நமக்கு பஃபெட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சாப்பிட்றதுக்கு. அண்ட் மேலே உட்காந்துலாம் பட் வேலையை சூடாக இருக்குது. கீழே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ வெஜ் பிரியாணி, சிக்கன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள். அண்ட் ஸோ இப்போ நம்ம க்ரூஸோட மேலே மொட்டை மாடிக்கு போகிறோம். இங்கே என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஐயா ஏசியில் இருந்து மேலே வருது, சரியான சூடாக இருக்குது கைஸ். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற க்ரூஸ் மொட்டை மாடியில். அண்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம். மேலே பயங்கர சூடாக இருக்குது. So guys, new to Dubai? I know. New to Dubai? Yes, we are new to Dubai, but Dubai. இவர் தான் நம்ம ஷிப்போட கேப்டன். பங்கமாக இருக்காப்புல ஆளு. கேப்டன் இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? கப்பல் கிளம்பியாச்சு. அண்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிட்டிங்கில் இருக்காங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா சிட்டிங்கில் இருக்கோம்.
ப்ரோ நமக்கெல்லாம் அலமுத்தி அப்படி போதான் இந்த பாட்டில் செட் ஆகாது. நம்மால் ராஜஸ்தான் 4 லேண்டு வாங்கி போட்டு ஜாலியாக உட்காந்து மாதிரி உட்காந்து இருப்போம் கெட்டப்பு. ஸோ ரேஷன் கார்டில் க்யூவில் நிற்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ சாப்பாடு பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்தாச்சு. இது வெஜ்ஜு இது எல்லாமே சிக்கனு, இது சிக்கனு. ஸோ அப்படியே லைட்டாக சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் சொல்கிறேன். ஆல்ரெடி சாப்பிட்றவங்க கிட்ட கேட்கலாம் ப்ரோ எப்படி இருக்கு, நல்லா இல்லைல்ல டேஸ்ட்டு. நம்ம ஊர் மாதிரிலாம் இருக்காதுங்க, லைட்டாக காரம் உப்புலாம் கம்மியாக தான் இருக்கும். பட் இனிமே பசிக்குது, காலையில் சாப்பிடல, அதனால சாப்பிட வேண்டியது தான். லைட்டாக சிக்கன் மட்டும் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க சிக்கன். சாரி இது ஃபிஷ். ஸோ கைஸ் க்ரூஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சோறு போட்டாங்க, சாப்பிட்டோம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இல்லை, எல்லாமே சப்புன்னு இருந்துச்சு சாப்பாடு. ஏன்னா சில கண்ட்ரீஸில் ஒரு மாதிரி இருக்கும். பட் துபாய் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது சாப்பாடு கொஞ்சம் நல்லா இருக்கணும். பட் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. வந்த கெஸ்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். உப்பு காரம் சுத்தமாக இல்லை. நம்ம உப்புலாம் சாப்பிட்டு பழகிட்டோமா, சரி காலையிலேருந்து சத்தியமாக சாப்பிடல. இப்போ என்னன்னா இது ஏன் சாப்பிட்டோமோன்னு ஆயிடுச்சு. பட் க்ரூஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஏன்னா பார்ட்டி கிட்டி பெருசாக பண்ணல. ஸோ ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் வந்துடாதீங்க. மேபி நீங்கள் பேக்கேஜ் மாற்றிக்கணும், அந்த ஒரு க்ரூஸ் வேறு க்ரூஸ் கேட்குறவங்க கூட கேளுங்க. இந்த க்ரூஸ் இந்த மோனாலிசான்றது கைண்ட் ஆஃப் டல்லு தான். க்ரூஸ் வந்து நம்ம தாய்லாண்டில் வந்து பேங்காக் போயிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அதே மாதிரி தான் இந்த லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜேபிஆர் சிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தான். பட் ஆனால் வந்து ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வந்தோம். ஓகே தான், பட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு வந்தோம். பட் பாருங்க ப்ரோ, அந்த க்ரூஸ் பாருங்க ப்ரோ, எவ்வளோ அழகாக போகுது. தெரியல இல்லை என்ன இருந்துச்சு. அதான் டான் க்ரூஸா? ஆக்சுவலாக அதில் தான் நாங்கள் போக வேண்டியது. இங்கே வந்தோம் தெரியல, யாரால வந்தோம் தெரியல. என்ன பிடிச்சது உங்களுக்கு இதில்? சார் ஏதோ ஓகே. இதில் எனக்கு பிடிச்சிருக்கிறது இந்த ஏசி, வெளியே மேலே சூடாக இருக்கு. 2 பிடிச்சது இங்கே. ரெண்டுனா வந்து ஏசி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயாசம். சூப்பர். எனக்கு இங்க இந்த ஏசியும் பிடிச்சிருக்கு, மேல இன்னொன்னு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா அது என்னன்னா கேரட் அல்வா ஒண்ணு இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. கேரட் அல்வா மாதிரி இருந்தது இல்ல அந்த நீக்கிறோம், அதனால சொல்றீங்க. க்ரூஸ் தெரியாது ப்ரோ. நம்ம என்னன்னா ஷிப் நிப்பாட்டுருவோம்ல அந்த இடத்துல. சரி ஓகே, நாங்கள் ஷூட் பற்றி பேசின்னு இருக்கோம். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அடுத்த எபிசோடு என்னன்னு தெரியல, காலையில் இருந்தால் தான் நமக்கே தெரியும். நானும் டக்குன்னு வீடியோ போட மாட்டேன். பட் ஏதோ சும்மா ஃப்ரீ டைமில் இருக்குன்னு டக்குன்னு எடிட் பண்ணி போடுறேன். பார்க்குறீங்களோ இல்லையோ, பார்த்தா சந்தோஷமா ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் எனக்கு பண்ணுங்க. இங்கே வீடியோ பார்த்துட்டு வேற எங்கேயோ சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, அது தப்பு. பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி. காதல் என்று அது போய்தானோ? கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.